தமிழ் பேசும் அனைத்து அளவுக்கும் வணக்கம். ஆப்பிள் வாட்ச் நிறைய பேருக்கு கனவா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு யோசிக்கும் போது ஆப்பிள் வாட்ச் மேபி அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கலாம் இல்லைங்களா? பட் இந்த ஆப்பிள் வாட்ச் ஒருவேளை உங்களுக்கு இலவசமா கிடைச்சா ரியலா தாங்க சொல்றேன். ஏன்னா HDFC Ergo வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 2024 ஒரு அட்டகாசமான பிளானை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்பிள் வாட்ச் ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது போல இந்த மாதிரி பேனர்ஸ் நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. வெப்சைட்ஸ்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்னும் நிறைய ரீல்ஸ், யூடியூப் வீடியோ, ஷார்ட்ஸ் அப்படின்ற எல்லா இடத்துலையுமே பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ரேண்டமா நிறைய பேர் நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து போட்டாலும் இந்த ஆஃபர் மேல மக்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கான காரணம் HDFC அப்படின்ற ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு, அதுக்குள்ள ஆப்பிள் உள்ள ஒரு ப்ராடக்ட்டும் இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் வாங்கவும் ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு குலுக்கல் முறையில் தருவோன்றதை பத்தி இவங்க சொல்லல, வாங்குற எல்லாருக்குமே 100% ரீஃபண்ட்ன்றதை தான் இவங்க சொல்லியிருந்தாங்க. அட ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்தியா கெட்ஸ் மூவிங் அப்படின்ற பேர்ல இந்த ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன்ல வாங்குறவங்களுக்கெல்லாம் கிடையாது, ஆஃப்லைன்ல தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்ல நிறைய நம்பிக்கைத்தன்மை உடைய அஃபிஷியலான பலவிதமான ஸ்டோர்ஸ்ல வந்து வித்தாங்க. வாட்சை வாங்கணும், கையில் கட்டணும், டெய்லி நடக்கணும். டெய்லி நடக்கிறதன் மூலியமாக நீங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்களோ அதற்கேற்ப பாயிண்ட்ஸை கொடுப்பாங்க. ஒரு மந்த் முடியும் போது அந்த மந்த்லி நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சிருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு கேஷ்பேக். எஸ், இந்த வாட்சுடைய மதிப்புக்கு ஏற்ப கேஷ்பேக் அடிக்கும் 100% வரைக்கும். கேட்கறதுக்கே சூப்பரா இருக்குல்ல? கேட்குற வரைக்கும் தான் சூப்பர். பட் ரியாலிட்டியில் எப்படி இருக்குன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பிளான் என்னன்றது புரிஞ்சுக்கலாம். நீங்க எவ்ரி மந்த் வந்து நடக்க ஆரம்பிக்கணும். எவ்வளவு நடக்கணும்ன்றதுக்கு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 8000 ஸ்டெப்ஸ்ல இருந்து 10000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நீங்க நடந்தீங்க டெய்லி பேசிஸ்லனா ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். 10000 to 12000 வந்து 2 பாயிண்ட், 12000 இருந்து 15000 வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட், above 15000 ஸ்டெப்ஸ் நீங்க போனீங்கன்னா 4 பாயிண்ட் கிடைக்கும். சோ இத அவங்க மந்த்லி பேசிஸ்ல வந்து கால்குலேட் பண்றாங்க. டோட்டல் பாயிண்ட்ஸா எவ்வளவு இருந்ததுன்னா எனக்கு ரீஃபண்ட் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 31 பாயிண்ட்ல இருந்து 50 பாயிண்ட் தான் நீங்க வந்து ஜனவரி மாதமே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% தான் ரீஃபண்ட் வரும். இதுவே 51 பாயிண்ட்ல இருந்து 70 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா 30% ரீஃபண்ட் வரும். 71 பாயிண்ட்ல இருந்து 90 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா 60% ரீஃபண்ட் வரும். 91 பாயிண்ட்ல இருந்து 110 பாயிண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா 80% ரீஃபண்ட் வரும். அண்ட் 110 பாயிண்ட்டுக்கு மேல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 100% ரீஃபண்ட் கிடைச்சிடும் அந்த மந்த்துக்கு. அவ்வளவுதாங்க, சிம்பிள். நடந்த மாதிரி ஆச்சு, காசு ரிட்டர்ன் வந்த மாதிரி ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 60000 ரூபாய்க்கு, இது 90000 ரூபாய், நம்ம ஒரு கால்குலேஷன்ஸ்க்காக 60000 ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 12 மாதம் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாதம் 5000 ரூபாய். ஸோ நீங்கள் 110 பாயிண்ட்ஸ்க்கு மேலே எவ்ரி மந்த் நடந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தா உங்களுக்கு அந்த 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த வாட்சை ஃபுல் காசை கொடுத்து வாங்கியிருக்கணும். ஒவ்வொரு மாதமும் தான் அதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் இந்த வாட்ச் எப்படி வாங்கியிருப்பாங்கன்னா, ஒரு சில பேர் ஃபுல் கேஷை கொடுத்து வாட்சை வாங்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, இஎம்ஐல போட்டுட்டாங்க. ஸோ இஎம்ஐல நம்ம மாசம் கட்டுற காசை அடுத்தடுத்த மாதம் நம்ம தான் நடந்து கேஷ்பேக் வந்துருமே, அந்த காசு ரிட்டர்ன் பண்ணிடலாம். எப்படி இங்க வாங்குறோம் இங்க கொடுக்குறோம் அப்படின்ற பிளான்ல மாஸ்டர் பிளானோட வாங்கியிருப்பாங்க. சரி, வாட்சை வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? நார்மல் நடக்கிறவங்க கூட அதிகமாக நடக்க ஆரம்பிச்சாங்க. 10000 ஸ்டெப்ஸ் போறவங்க 15000 ஸ்டெப்ஸ் போக ஆரம்பிச்சாங்க. அப்படின்றது போல ஆன்லைன் ஃபுல்லா நிறைய இடத்துல ஸ்கிரீன்ஷாட்ஸாக பரவுது. அதே டைம்ல சீட்டிங்கும் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வாட்சை கட்டிட்டு 15000 ஸ்டெப் நடக்கணுன்றது தான் கண்டிஷனாக இருந்ததே தவிர, அதை நான் நடந்தாலும் 15000 ஸ்டெப் தான் வரும். நான் ஒரு 5000, மிஸ்டர் பழத்துக்கிட்ட கொடுத்து அவர் ஒரு 5000 ஸ்டெப் நடந்தால் அங்கே ஒரு 5000, என் தம்பி கிட்ட கொடுத்தா அவர் ஒரு 5000. ஸோ டோட்டலாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கு கரெக்டாக வரும்ல, 15000 ஸ்டெப். இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னொரு சில பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கெல்லாம் கட்டி விட்டு 15000 ஸ்டெப் எடுத்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் வாட்சை நீங்கள் இப்படி கையில் கலட்டி இப்படின்னு ஷேக் பண்ணா கூட அந்த ஸ்டெப்பு வருதுன்னு சொன்னாங்க. நான் பழம் அப்படியெல்லாம் வராதுன்னு நினைச்சேன், வந்துடுச்சுங்க. என்ன மிஸ்டர் பழம் இப்படி வருது? என்னங்க தெரியலன்றீங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு லூப் போல நிறைய பேர் எடுத்து ரீல்ஸா ஷார்ட்ஸா எல்லாம் போட்ட உடனே அதுவும் ட்ரெண்டிங்ல போக ஆரம்பிச்சு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இந்த விஷயம்லாம் பிராண்டுக்கு தெரியாமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓ, நீ அப்படி வரியா? அதே சமயத்தில் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் 30 நாள் முடிச்சு யாரெல்லாம் வந்து அவங்க கேஷ்பேக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 5 to 7 days இருந்ததை இந்த விஷயம்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, 30 days சொல்லி டைம் லைன் வந்து மாற்றிட்டாங்க. அந்த 30 நாட்களுக்குள்ள இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன இதெல்லாம் செக் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுக்கான கேஷ்பேக்கை கொடுக்கணும் அப்படின்றது தான் விதி, அவங்க சொன்ன மாதிரி. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நம்ம உண்மையிலேயே நடந்திருக்கோன்றது அவனுக்கு எப்படி தெரியும்? உண்மையிலேயே நம்ம நடக்கலன்றது தான் எப்படி தெரியும்? 100% ஃபேக் ஆனவங்களை கண்டே பிடிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். அவங்க என்ன ஐடியாவில் யோசிக்கிறாங்கன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியும். பட் இட் டேக்ஸ் ஹெல் லாட் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங், அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவங்க என்னடா பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்குமே காசை கொடுக்கணுமே அப்படின்றதுனால மேக்ஸிமம்
ரிஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மந்த் அப்ளை பண்ணி சரி 30 நாள் வெயிட் பண்றதுக்குள்ளே செகண்ட் மந்த் வந்துருச்சுன்னு செகண்ட் மந்த் தான் அப்ளை பண்ணி ரெண்டுமே வெயிட்டிங் டைம்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அதில் உங்க கிளைமை நாங்கள் ரிஜெக்ட் பண்றோம்னு சொன்னா மட்டும் பரவாயில்ல, உங்க பாலிசி கம்ப்ளீட்டா க்ளோஸ். அதாவது இந்த பிளான்ல இருந்தே உங்களை நாங்கள் டெர்மினேட் செய்யறோம்னு சொல்லி மொத்தமாவே க்ளோஸ் பண்ணி சோழியை முடிச்சு விட்டாங்க. சரி, இதை ஒன்லி சீட்டிங் பண்றவங்களுக்கு மட்டுமே பண்ணியிருந்தா பரவாயில்ல. நிறைய பேர் ஜென்யூனா வாக் பண்ணி இதற்காகவே உழைச்சவங்களுடைய அந்த ஒர்க்கையுமே சேர்த்து இவங்க டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த ப்ராசஸை கண்டுபிடிச்சோம் என்ன ஏதுன்றதை பத்தி தெளிவான விளக்கங்கள் எங்கேயுமே கொடுக்கலன்றது போல தான் இந்த மெயில் சொந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமாவே இந்த இடத்துல HDFC எர்கோ மற்றும் ஜோப்பர் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாங்களான்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த்துடைய கிளைம் வந்தது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் மோர் தென் 1000 plus 1500 plus பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைம் ரிஜெக்ட் தான் ஆயிருக்கு. உங்களுக்கு 100% ரீஃபண்ட் வந்துரும்னு சொல்லி ஒரு ஆப்பிள் வாட்சை வாங்க வச்சு அந்த ஆப்பிள் வாட்சில் ஒரு பாலிசியை கொடுக்க வச்சு அதன் மூலியமா நடக்க வச்சு சரி அது ஒரு சைடில் ஒரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இல்லை நாங்கள் இப்போ தரவே மாட்டோம்னு சொல்லி கம்ப்ளீட்லி பாலிசியே கேன்சல் பண்ணால் எப்படி? இஃப் இன் கேஸ் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சும் இந்த மாதிரி ஸ்கீமுக்குள்ளே போய் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கிடையாது, இது சார்ந்த வேறு மாதிரி விதமான விஷயங்கள்லையும் நிறைய பேர் நம்மள பல பேர் வந்து போய் மாட்டுறோம். அதில் இருந்தும் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் 100% ஜென்யூனாக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ட்விட்டரில் அந்த பர்டிகுலர் கம்பெனியை டேக் பண்ணி போடுங்க. HDFC எர்கோன்னு அவங்கள டேக் பண்ணி ட்வீட் போடுங்க. ரெண்டாவது அவங்களுடைய அஃபிஷியல் மெயில், அவங்களுடைய கிரீவன்ஸ் ஆஃபீஸருக்காக இருக்கட்டும், அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் கஸ்டமர் சர்வீஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே அதே டேட்டாவை வச்சு ஒரு ப்ராப்பரான மெயில், நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும் எந்த டேட்டில் யாருக்கு எப்போ அமிச்சோன்ற டேட்டாவோட இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஏற்கனவே அமிச்சவங்களுக்கும் சரியாக ரெஸ்பான்ஸ் வரல, ரிஜெக்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தாலும் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் IRDA கிட்ட போயிட்டு அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இவங்களை பற்றி. இல்லை நீங்கள் 100% ஜென்யூனாக எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஆஸ் பர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் கன்சூமர் கோர்ட்டில் போய்ட்டும் கேஸும் ஃபைல் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதன் மூலியமாக அட்லீஸ்ட் இதிலிருந்து பாதிக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் யார் ஜென்யூனாக ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. நீங்களும் நம்பர் மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.